ஹாய், எல்லாருக்கும் குட் மார்னிங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வல்லாரக்கீரை சட்னி செய்கிறது எப்படின்னு தான். ஃபர்ஸ்ட்டில் வல்லாரக்கீரையோட இமேஜை பாருங்கள். ஏறத்தாழ தாமரைப்பூ இலை மாதிரி தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது நல்லா நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல நல்லா வளரும். சும்மா இது நம்ம ஒரு சின்னதாக வேரோட கிள்ளி வச்சா கூட நல்லா படர்ந்து வந்துடும் நம்ம வீட்டில். பட் இதுக்கு நிறைய தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும். இது நிறைய சத்து இருக்குங்க. இதில் ஞாபக சக்தி அதிகமாக இருக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தோம்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்லா ஞாபக சக்தி இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாம் அடுப்பில். அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். அது நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி, கடலெண்ணெயாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக விட்டுக்கோங்க. லைட்டாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பொரிஞ்சு வந்த உடனே அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதாவது வர கொத்தமல்லி விதை இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். நாங்கள் 3 பேர் அளவு அப்படிங்கிறனால ஒரு டீஸ்பூன் போட்டேங்க. அப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அதுவும் கொஞ்சம் நேரம் பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஜீரகங்க எல்லாமே கையளவில் தான் போட்டிருக்கேன். ஒரு சின்ன சின்ன டீஸ்பூன் அளவு இருக்கும். காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 3 மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 4-5 பல்லுங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஆப்ஷனல் தான். நான் சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. ஸோ நான் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா நம்ம சேர்த்துருக்கிற கடலைப்பருப்பு, ஜீரகம் இதெல்லாம் கொஞ்சம் கருகிரும். அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு லைட்டாக வறுத்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் ஆனோன்னா அது கண்ணாடி பதம் வந்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அது கூடயே தக்காளியை சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கண்ணாடி பதம் வந்துருச்சு. தக்காளி வந்து நம்ம ஒரு 3 தக்காளி சின்ன சின்ன தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சுக்கலாம். ஏன்னா தக்காளியில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கு இல்லைங்களா, அப்போ அது கருகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் கொஞ்சமாக லைட்டாக ரைஸ் பண்ணி வச்சுட்டு தக்காளி நல்லா வதக்கிடலாங்க. எப்போவுமே வல்லாரக்கீரை சேர்க்கும்போது வெறும் கீரை மட்டும் சேர்க்காமல் கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து பாருங்கள். அதோடய ஸ்மெல் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் வல்லாரக்கீரையோட நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து போட்டிருக்கேங்க. இந்த இலைகளெல்லாம் நல்லா கழுவிக்கலாங்க. 2-3 தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இதையும் இந்த தக்காளி, வெங்காயம், அந்த போட்டிருக்கிற வரதனியா, ஜீரகம், கடலைப்பருப்பு, கடுகு, பூண்டு இதெல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது கூட நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வதங்கி சுண்டி போயிடுங்க. ஏன்னா எந்த ஒரு கீரையுமே நம்ம சூடுபட்டால் லைட்டாக சுருங்கி வரும். அப்படி தான் இந்த வல்லாரக்கீரையும் நம்ம திருப்பி விட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம்னா நல்லா சுருண்டு வந்துடுங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் இது செய்யணும். கூடவே கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா அன்னைக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துண்டு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அன்றைக்கி நான் தோசைக்கு மட்டும்தான், மில்லட் தோசைக்கு மட்டும்தான் அது செய்கிறேன். ஸோ தேங்காயை சேர்த்துட்டு தேங்காயை கூட நல்லா வதக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக கெடாதுங்க. ஸோ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் வதக்கினாலே போதுங்க. ஏன்னா வல்லாரக்கீரை கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும், ஏன்னா கெட்டியாக இருக்குங்க. ஸோ நல்லா வதங்கி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்லேயே விட்டுருவோம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கீரையை நீங்கள் கீரையாக செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. நல்லா சட்னியாக செஞ்சுட்டு அதில் சாதம் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கிளறி கொடுத்து விட்டிங்கன்னா பேசாமல் சாப்பிட்ருவாங்க. அது என்ன கீரை எதுன்னு தெரியாது, பட் சாப்பிட்டதோட டேஸ்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா கிட்ஸ் வந்து அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட பழகிக்குவாங்க. ஸோ அப்படி தான் நம்மளும் சட்னியாக தான் அது செய்ய போகிறோம். நம்ம வந்து தோசைக்கு தொட்டு சாப்பிட போகிறோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். பேஞ்சு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. எந்த ஒரு கீரையிலையுமே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம்னா அது ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு கிளறி கொடுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். பாருங்கள், புளி பாருங்கள், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி சேர்த்துக்கிட்டேங்க. ஏன்னா கொஞ்சம் காரல் இருக்குங்க இந்த கீரை, அதனால் புளி சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாற்றி கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். இப்போ கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணுங்க. இல்லைன்னா மிக்சி வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணும்போது ஒரு ஃபேனில் இல்லைன்னா ஒரு ஜன்னல் காற்றுல வச்சிட்டோம்னா சூப்பராக ஆறி வந்துடும். இப்போ அந்த பிளேட்டுக்கு நம்ம மாற்றியாச்சுங்க. கொஞ்சம் அதை பரப்பி விட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆறிடும். வெயிட் பண்ணலாம். இதை ஆறி வந்த உடனே நம்ம சட்னியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மெத்தடில் அளவெல்லாம் நான் 3 பேர் அளவுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் இதே மெத்தடில் என்னென்னலாம் போட்டனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். எதுவும் கூட்டவும் வேணாம், குறைக்கவும் வேணாம். அப்படி நீங்கள் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் சரியான டேஸ்ட்டில் வரும். இந்த புளி ஆகட்டும்,
இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகாய் இதெல்லாமே காரம் மட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அப்படி கூட்டி குறைச்சி சேர்த்திக்கோங்க. ஸோ அந்த வல்லாரக்கீரை ரெசிப்பியை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு 10 நிமிஷங்க நல்லா ஆறி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சட்னியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ருசியான வல்லாரக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களே இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.